ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கேஆர்கே மூவிலேருந்து சமந்தோட இந்த லுக்கை வந்து நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு நயன்தாரானா அவ்வளோ பிடிக்கும், டைஹார்ட் நயன் ஃபேன் நான். பட் சமந்தாவை இந்த மூவியில் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அப்படியே விழுந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு கார்ஜியஸாக சூப்பராக டால் மாதிரி இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த லுக்கை நான் இந்த மூவியில் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ சமந்தா ஃபேன்ஸ்லாம் தயவு செய்து என்னை வந்து மன்னிச்சிடுங்க, கடவுள் தான் காப்பாற்றணும். இது ரெப்ளிகா மேக்கப்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து கத்தீஜா இன்ஸ்பைர்ட் மேக்கப் தான். ஸோ பேட் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு கீழே வந்து போடாதீங்க, நான் ரொம்ப ரொம்ப பாவம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளோசர் வியூ வந்து நான் வந்து காமிச்சிடுறேன், சமந்தா வந்து அந்த லுக்கில் வந்து எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப மினிமல் மேக்கப் வந்து போட்டிருப்பாங்க, பட் வந்து ஒரு நோ மேக்கப் லுக் தான் வந்து என்டையர் மூவி ஃபுல்லாகவே வந்து அவங்க அப்படி தான் வந்து இருப்பாங்க. இது வந்து ஒரு டெம்பிள் சீனுன்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பிள் சீனில் தான் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட்டில் வந்து க்யூட்டாக டால் மாதிரி அவ்வளோ கார்ஜியஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லுக்கை வந்து நான் இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக இருப்பாங்க மூவி ஃபுல்லாகவே, ஒரு டியூவி ஃபினிஷ், ஒரு க்ளோயிங்காக ஷைனியாக பளபளன்னு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து இந்த ரீக்வில்லேருந்து இந்த ஸ்கின் ரேடியன்ஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபினிஷ் வந்துட்டு கொடுக்கும். இதை டே டு டே வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்லையும் வந்து நான் மறக்கலை, ஸோ நெக்லையும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து கலர் பார்லேருந்து இந்த ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு போர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விசிபிளாக தெரியாமல் மேட்டிஃபை பண்ணி உங்கள் மேக்கப் வந்து நல்லா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்லேருந்து அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் லைட். உங்களால் வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு இலுமினேட்டர் இருக்கும், அண்ட் லாக்மிலேருந்து ஒரு லூமி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அண்ட் இதை வந்து நான் வந்து ப்ரைமருக்கு அடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், பிகாஸ் வந்து ஃபவுண்டேஷனோடலாம் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து ஐப்ரோ கிட்டுக்கு வந்து இந்த வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ கிட்லேருந்து இந்த ஒரு பிளாக் ஷேடை வந்து எடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒரு பேலட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐப்ரோ கிட் வந்து நீங்கள் வந்து தேடிட்டுருக்கீங்க, ஒரு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். என்னோட மோஸ்ட் யூஸ்டு பேலட் அப்படின்னா இந்த ஐப்ரோ கிட் தான். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன், உங்களுக்கே வந்து ஒரு விசிபிள் சேஞ்ச் வந்து தெரியும். ஸோ வந்து நான் வந்து எக்ஸஸ்லாம் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கேப் இருந்ததுன்னா உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ப்ரோக்கும் அந்த ப்ரோக்கும்? ஸோ இந்த ப்ரோவை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நான் வந்து கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் வந்து இன்சைட்லேருந்து இந்த ஒரு கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மீடியம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் இதை வந்து என்னோடய கண்ணுக்கு கீழே எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, ஆக்னே மார்க்ஸ் இருக்கோ, நான் அங்கெங்கெல்லாம் வந்து நான் என்னோடய ஃபிங்கர்ஸை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அஃபோர்டபுளில் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க கன்சீலர் அப்படின்னா இதுக்கு தயவு செய்து வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், யூ வில் நாட் ரெக்ரெட் இட். எனக்கு வந்து மேபலைன் கன்சீலரை விட இந்த கன்சீலர் வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது, நல்ல கவரேஜ் கொடுக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக இதில் வந்து திரும்ப நான் ரீபர்ச்சேஸ் பண்ண தான் போகிறேன். எனக்கு அந்தளவுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்குனா எனக்கு இந்த ஆக்னே மார்க்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ நான் வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னை வந்து நான் காமிக்கிறேன், அது இருந்த இடமே தெரியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு நீட்டாக ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து அது திட்டாக இருக்கும் இல்லையா, கன்சீலர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கேமராலேயும் தெரியும், அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரல் லைட்டில் நம்ம மிரரில் பார்க்கும்போதும் ஏதோ ஒன்று ஹெவியாக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த கன்சீலர் அப்படிலாம் இல்லை, இது வந்து க்ரீம் கன்சீலர். ஸோ வந்து லிக்விட் கன்சீலருக்கும் க்ரீம் கன்சீலருக்கும் இதுதான் ப்ரிஃபரன்ஸ், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்சுவலாக தெரியும். நான் வந்து இனிமேல் வந்து க்ரீம் கன்சீலரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து அந்த கன்சீலர் வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அடுத்ததாக வந்து நான் பேஸ்க்கு வந்து இந்த மேபலைன்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குரிய ஃபவுண்டேஷன். இது என்னோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 128 வார்ம் நியூட். இது வந்து எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு எதுவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதிலே சின்ன டியூப் வந்துட்டு இருக்காது, அரௌண்டு வந்து 200 ருபீஸ் தான். எனக்கு அது கம்ப்ளீட் ஆனனால நான் வந்து பெரிய பாட்டிலில் வந்து வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து எது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும்
பிடிச்சாலும் சாம்பிள் இருக்குது இல்லை சின்ன ப்ராடக்டாக வந்துட்டு அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் சின்னதை வந்து வாங்கிட்டு அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஒத்துக்கிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெரியதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தயவுசெய்து வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க அந்த லைட்டிங், ஏன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் வந்து லைட்டிங் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சாரி. நெக்கையும் வந்து எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க, இல்லைனா ஃபேஸ் தனியாக நெக்கு தனியாக வியர்டாக வந்துட்டு தெரியும். அடுத்தது வந்து ஐ ஷேடோக்கு வந்து இந்த மேபலைன்லேருந்து இந்த ஒரு ஐ ஷேடோ பேலட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் நைக்கா ஹாலில் வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சமந்தா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டிலான ஒரு ஐ ஷேடோ தான் வந்து அந்த இதில் போட்டிருப்பாங்க. ஐ ஷேடோ போட்டிருக்காங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து இந்தளவுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சிங்கிள் ஐ ஷேடோ தான், நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் நான் வந்து ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் பின்னாடி இந்த ஒரு குட்டி ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதே ஷேடு எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த க்ரீஸை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ தட் வந்து கொஞ்சம் வியர்டாக இல்லாமல், எனக்கு வந்து கொஞ்சம் ஹூடட் ஐஸ் இல்லையா, ஸோ அதனால் வந்து வியர்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஐயும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து காஜல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பிச் பிளாக்ல வந்து காஜல் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐலைனர்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் வந்து காஜல் வந்து நல்லா ஹெவியாகவே வந்து போட்டிருப்பாங்க. இந்த காஜல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிச் பிளாக்ல இருக்கும். நைக்காவில் இருந்து ஐஎம் போல்ட் அப்படிங்கிற ஒரு காஜல் தான். இது ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங் கூட. என்னோட லோயர் ஐலிட்ஸ் அண்ட் அப்பர் ஐலிட்ஸ் ரெண்டு இடத்துலையுமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கண்ணு கலங்கிருச்சு. ஸோ அடுத்ததை வந்து என்னோடய லேஷஸை வந்து நான் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து லேஷஸ் வந்து கேர்ள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணும்போது உங்கள் லேஷஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக வந்துட்டு இருக்கும். அந்த மூவியில் வந்து சமந்தா வந்து ஃபால்ஸ் ஐ லேஷஸ் வந்து அந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ லேஷஸை வந்து நல்லா வந்து கேர்ள் பண்ணி அந்த மாதிரி மஸ்காரா வந்து நல்லா ஹெவியாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி வந்து மஸ்காரா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் லென்த் மஸ்காரா. எனக்கு கொலாபரேஷனில் தான் வந்தது, பட் இந்த மஸ்காரா வந்து என்னோட கரண்ட் ஃபேவரேட். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து க்ளோசர் வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லேஷஸ் வந்து அவ்வளோ டிஃபைன்டாக வந்து திக்காக வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த கான்டூர் ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். நான் நார்மலாக வந்து சுகரோட கான்டூர் ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நோ மேக்கப் லுக் அப்படிங்கிறனால நான் இந்த கான்டூர் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். என்னோடய ஷேடுக்கு 1 or 2 ஷேட்ஸ் தான் டார்க்கராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த இதை வந்து எடுத்துட்டேன். பின்னாடியே வந்து ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து என்னோடய நோஸில் மட்டும் கொடுத்துட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ ப்ளஷ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹை பாயிண்ட்ஸில் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல மாவே ஷேட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்கிட்ட மாவே ஷேட் ப்ளஷ் இல்லாதனால வந்து ஸ்டூடியோ வெஸ்ட்லேருந்து M01 அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் ப்ளஷ்ஷாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுவுமே அரௌண்டு வந்து 80 rupeesன்னு தான் நினைக்கிறேன் இந்த லிப்ஸ்டிக். ஸோ இதை வந்து ஹை பாயிண்ட்ஸில் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கப்புறேன். ஸோ தட் ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து இருக்கும். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக வந்து நான் ஹைலைட்டருக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹைலைட்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்சைட்லேருந்து இந்த ஒரு ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் அரௌண்ட் 80 rupeesக்கும் நம்ம தான் நான் வாங்கினேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து பேசியிருப்பேன். அந்தளவுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளில் வந்து ஒரு சூப்பரான ஹைலைட்டர். மேபலைனுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் டூப் அப்படின்னா இந்த இன்சைட்டோட ஹைலைட்டர் தான் சொல்லுவேன். இது வந்து ஹைலைட்டர் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா இதுவுமே ஒரு க்ரீம் பேஸ்டு ஹைலைட்டர் தான். உங்களுக்கு பவுடர் கிடையாது, ஒரு க்ரீம் பேஸ்டு ஹைலைட்டர் தான். ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப நேச்சுரலாக ஒரு க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி இது வந்து காட்டும். ஸோ இந்த ஹைலைட்டரை வச்சே வந்து என்னோடய இன்னர் கார்னர்ஸில் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். என்னோடய ஐயோட இன்னர் கார்னர்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாலாம் போகிறது கிடையாது, லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா NYBலேருந்து ஏஸ்டிட் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸை வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதாவது லிப் லைனராக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ராடாகவே வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நான் ப்ளஷ்ஷுக்கு யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே லிப்ஸ்டிக்கை எடுத்து நான் வந்து என்னோடய லிப்ஸ்க்கு வந்து போட்டுட்டு இந்த ஷேடு NYBயும் இதையும் வந்து நல்லா வந்து கையை வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணி நான் வந்து நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் ரெண்டு ஷேடும் வந்து நல்லா வந்து மிங்கிள் ஆகும். அடுத்ததாக வந்து K-Beautyலேருந்து இந்த காசிப் அப்படிங்கிற ஒரு ஷேடு எடுத்து நான் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லிப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஹேர் வந்து நான் வந்து பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப டைட் கேர்ள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஃபைனலாக வந்து ஹேரும் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேர் அப்படிங்கிறனால நல்ல டைட் கர்ல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹேர் லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி மீடியம் லெவல் அப்படிங்கிறனால என்னால் இவ்வளோதான் வந்து கேர்ள்ஸ் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கே வந்து 1000 முடி வந்து கையோடு வந்துருச்சு. ஐ ஹோப் வந்து இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா, டேக் கேர், பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், பாய்.